வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே உலுக்கி வருகிறது. சமீப காலமாக மாரடைப்பு இல்லைனா புற்றுநோயின் காரணமாக அதிகமாக பிரபலங்கள் மரணம் அடைந்துக்கிட்டே போகிறாங்க. இந்த புற்றுநோய் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வரிசையாக நிறைய பிரபலங்கள் இறந்துக்கிட்டே போகாது, ரொம்பவே வேதனை அளிக்கிறது. சினிமா துறையில் நிறைய நடிகர்கள் அதிகமாக மரண செய்தி என்னன்னு கேள்விப்பட்டால் அது புற்றுநோயின் காரணமாகத்தான் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் பிரபல நடிகை ஒருத்தவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திரையுலகை சேர்ந்த நிறைய பேர், ரசிகர்கள், பிரபலங்கள், அவங்க குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே ரொம்பவே அவங்களுடைய மரணம் உலுக்கி எடுத்திருக்குன்னே சொல்லலாம். யார் அந்த பிரபல நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க எப்படி இறந்து போனாங்க, அவங்களுடைய மருத்துவ அறிக்கை இப்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த நடிகைன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகை புற்றுநோயின் காரணமாக திடீரென மரணம். 38 வயதில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகம். குடும்பத்தினர்கள் கதறி அழுதுருக்கிறாங்க. இந்த சிறிய வயதிலே இப்படி ஒரு மரணம் நிகழுமா? பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகை பிரியா மராத்தோ புற்றுநோயின் நீண்ட காலமாக போராடி வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனளிக்காமல் திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 38. பவித்ரா ரிஷ்டா படத்தின் நடித்ததற்காக ரசிகர்களிடையே பரவலாக அறியப்பட்ட நடிகை பிரியா மராத்தா அதன் பின்பு மராத்தி மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் சின்னத்திரை நிகழ்ச்சியில் நடித்து வந்தாங்க. கடந்த ஒரு வருடமாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த பிரியா மராத்தே அதற்கான சிகிச்சைகளும் எடுத்து வந்தாங்க. பல ஹிந்தி மராத்தி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23, 1987 ஆண்டு மும்பையில் பிறந்த பிரியா மராத்தே தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை மும்பையில் முடித்தாங்க. படிப்பை முடித்த பிறகு அவங்க திரையுலகில் அறிமுகமான யா சுனேகா மற்றும் சா திவா சுச்சு என்ற மராத்தி சீரியல் மூலமாக அறிமுகமாகியிருந்தாங்க. மராத்தே பாலாஜி டெல்லி ஃபிலிம்ஸ் கசம்சோ படத்தில் வித்யா பாலி வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. பின்பு காமெடி சர்க்கஸ் தொடரில் முதல் சீசனில் கலந்து கொண்டாங்க. நடிகர் ஜோதி மல்கோத்ராவின் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க. படே அச்சா லாக் ஹைதான், தூதிகமோ, பமாரா, ஜெயசுஸ்தா மற்றும் பராத்காபி புத்ரா, மகானா பிரதாப் போன்ற நிகழ்ச்சியில் ரசிகரிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகையாக திகழ்ந்து வந்தாங்க. 2008 ஆண்டில் திரைப்படமான ஹமுனா ஜனாசிகாவில் நடித்ததுக்காக கோவிந்தா நிகாலினி இயக்கிய டி அணியிடர் என்ற மராத்தி திரைப்படத்தில் அவங்க நடித்திருந்தாங்க. அவரது மறைவு திரையுலக மத்தியில் பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திரையுலக பிரபலங்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.